life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. Hello everyone, welcome back to my channel. So வந்து ரொம்ப ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எஸ் நீங்கள் வீடியோ டைட்டிலுமே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் வந்து ஃபைனலாக யூகே வந்து மூவ் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் ஒரு சிலர் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் அப்டேட் வந்து அதில் கொடுத்துட்டே இருந்தேன். பட் யூடியூப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் யூகே மூவ் ஆகுறது. அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த பிளான் வந்து எப்போனா இப்போது அரௌண்ட் ஒரு 1.5 months முன்னாடி தான் வந்து நாங்கள் டிசைட் பண்ணதே மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் தான் இருந்தது. அண்ட் ஹெல்ப் எங்களுக்கு யாருமே இல்லை. ஸோ நானே என்னோட ஹஸ்பண்ட் 2 பேர் மட்டுமே வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணோம். அதாவது நாங்கள் சென்னையில் இருக்க எங்களோட வீடை ஃபுல்லாக நாங்கள் காலி பண்ணுறது, ஷிஃப்ட் பண்ணுறது, அங்கே இருக்கிற திங்ஸ். அண்ட் சென்னையில் வந்து புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தோம். ஸோ அந்த வீடை வந்து ஃபுல்லாக இன்டீரியர்லாம் முடிச்சு செட் பண்ணி அதை வாடகைக்கு விடுறது. அண்ட் அங்கே வந்து யூகே மூவ் ஆகுறது, விசா ப்ராசஸ், அது இதுன்ட்டு ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸாக இருந்தது. வந்து ஒரு லாஸ்ட் 1 month வந்து எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ வந்து அவ்வளோ ஹெக்டிக்காக ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 months நான் வீடியோஸ் எதுவுமே நான் ஷூட் பண்ணலை. ஸோ எனக்கு சுத்தமாக டைமே இல்லை இந்த ஒர்க்லேயே ரொம்ப பிஸி ஆகிட்டனால. அண்ட் இப்போ வந்து நாங்கள் யூகே மூவ் ஆகி ஒரு 1 week ஆகுது. என்னோட 1 week ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆகஸ்ட் 27th வந்து ஷூட் பண்ணது. அன்றைக்கி தான் வந்து எங்களோட அனிவர்சரி அண்ட் ஃபர்ஸ்ட் டே இன் யூகே. ஓகேங்களா. ஸோ 26th வந்து நாங்கள் மூவ் ஆகணும். 26th ஈவினிங், தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டே ஈவினிங் தான் வந்து நாங்கள் இங்கே ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் பக்கத்தில் இருக்க பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ப்ளஸ் அனிவர்சரி அப்படின்றனால சரி இதாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு அவுட்டிங் மாதிரி போனோம். ஆல்சோ வீட்டுக்காகவும் நிறையா திங்ஸ் வந்து வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அப்படியே ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்குலாம் வெயில் அடிக்குது. Vivan, say hi. Hi. Hi சொல்லு. Hi. Okay, பாத்து. கிளம்பலாமா? Let's go. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் vlog-க்கு. என்ன சாப்பிட்ற? என்னது அது? ஓகே ஓகே லெட்ஸ் கோ. ஓகே இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 ஆகிடுச்சுன்னா மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு. வீட்லேயே எந்த திங்ஸும் இல்லை. ஸோ சாப்பிட்றதுக்கும் வெளியே தான் போய் ஆகணும். அண்ட் அந்த பிளேஸும் வந்து எங்களுக்கு புதுசு. ஸோ வழியெல்லாம் எப்படி போகிறது என்னன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் மேப்போட ஹெல்ப் வச்சே தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி போனோம். ஆக்சுவலாக வீட்டில் இருந்து ஒரு 1 mile டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்குது. இது வந்து பியூமாண்ட் ஷாப்பிங் சென்டர், பியூமாண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஈட்ரீஸ் இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எது வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா எல்லா ஷாப்புமே இருக்குது. ஈவன் ஒரு பார் கூட இருக்குது, மெக்டி இருக்குது, காஃபி ஷாப்ஸ் இருக்குது. ஆல்சோ இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்கோ அப்படின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸ். டெஸ்கோ, அல்டி அந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ அது வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஆல்சோ இங்கே வந்து 1 billion pound ஸ்டோர் அப்படின்ற ஸ்டோர்ஸும் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நிறைய இடத்துல இருக்கும். அண்ட் ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லன்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் மெக்டி போனோம். ஸோ அன்றைக்கி அனிவர்சரின்றனால ஏதாவது சம் ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் வந்து எதுவும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. மெக்டி, கேஎஃப்சி அந்த மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டு நாங்கள்
என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மிஷின் இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கேயே பே பண்ணிடலாம். பே பண்ணிவிட்டு நம்ம பில்லை கவுண்டரில் கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லைக் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஒரு 10 minutesலேயே வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுத்துடுறாங்க. ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஊர்லலாம் வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகே, இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா பஸ் ஸ்டாப் போகிறோம். போயிட்டு இப்போ நம்ம சிட்டி சென்டர் போக போகிறோம். சிட்டி சென்டர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 10 minutes தான் பஸ்ஸில். ரொம்பவே அக்சசிபிளாக தான் இருக்கும், ரொம்ப பக்கமாகவும் இருக்கும். அண்ட் பஸ்ஸஸும் வந்து நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். இப்போ சிட்டி சென்டரில் போய் என்ன வேலைனா, ஃபர்ஸ்ட் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். போயிட்டு அங்கே எங்களோட பிஆர்பி கார்டு வந்து கலெக்ட் பண்ணணும். பிஆர்பி கார்டுனா இங்கே வந்து ரெசிடென்ஸ் பெர்மிட் கார்டு மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை வாங்கினாதான் வேற எங்கேயுமே நம்ம இங்கே சுற்ற முடியும். நம்ம இந்த ஊரோட ரெசிடென்ட் அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அதை வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் பஸ் ட்ராவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. லைக் எனக்கு நம்ம இந்தியாவிலலாம் கச்ச கச்சன்ட்டு இருந்துட்டு இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 36 to 37 people தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் எல்லாருமே அந்த சீட் எத்தனை இருக்கோ அத்தனை பேர் தான் அதில் போக முடியும். இங்கே மாதிரி எக்ஸ்ட்ராலாம் நின்றுட்டு அந்த மாதிரிலாம் போக முடியாது. போயிட்டு கார்டு வாங்கிட்டு நாங்கள் வெளியில் சரின்ட்டு சும்மா நடந்து போயிட்டு இருந்தோம். இதான் வந்து சிட்டி சென்டர், லெஸ்டர் சிட்டியோட சிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. இதான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்கும். லைக் நம்ம ஊரோட என்ன சொல்கிறது, திருச்சியில் ஒரு மெயின் கேட் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். பட் அதோட ரொம்ப ரொம்ப பெருசு இது. அன்னைக்கு ஏதோ கார்னிவல் நடந்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் கூட இருந்தது. போனோடனே நான் அந்த பலூன் வந்து என் கண்ணில் பட்டுருச்சு. ஸோ விவானை வந்து அதுலேருந்து எப்படியா டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி போயிட்டு இருந்தது. பபிள்ஸ்லாம் வந்து ப்ளோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபேரி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு குழந்தைங்களுக்காக. இது ஏதோ ஃபண்ட்ரைசர் மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் வெதரும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் போயிட்டு அடுத்த ஒரு நாள் தான் வந்து நாங்கள் சன்னே பார்த்தோம். லைக் அன்னைக்கு தான் 22 degree சம்திங் இருந்தது. மற்ற நாளாக சரியான குளிராக இருக்குதுங்க. ஸோ கொஞ்ச நேரம் அதை நின்று பார்த்துட்டு சரி டைம் ஆகிடுச்சு போகலாம். அடுத்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது. ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேன்றனால எங்களுக்கு லிட்ரலாக அன்றைக்கி மார்னிங் காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு கப்பு கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேசிக் திங்ஸ் அண்ட் ப்ரெட் அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியிருந்தது. அண்ட் அதுக்குள்ளேயே வந்து எனக்கு கண்ணில் அந்த பலூன் பட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா மினியன் வந்து ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக அவன் ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ அந்த மினியன் பலூன் வேணும்ன்ட்டு அடம் பண்ணி வாங்கினா. அண்ட் அது பார்த்தீங்கன்னா 6 pounds. அது நம்பவே முடியாது. 600 rupees நம்ம ஊர் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குதுங்க. அண்ட் மந்த்லி ஷாப்பிங் இல்லை எந்த ஷாப்பிங்காக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் மணி வந்து இங்கே சேவ் பண்ண முடியும். நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, எதிர்பார்க்காததெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஓவரால் பார்க்குறப்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஒரு ஹையர் சைடில் தான் இருக்குது இங்கே சென்னை லைஃப் கம்பேர் பண்ணுறப்போ.
ஓகே, இப்போ நமக்கு சிட்டி சென்டரில் வேலை முடிஞ்சு இப்போ நம்ம ஏரியாவுக்கு போயிடலாம், பியூமார்ட் போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம் பஸ் ஏறுறதுக்கு. இதுதான் வந்து சிட்டி சென்டரில் இருக்க ஒரு காமன் பஸ் ஸ்டேஷன், ஹே மார்க்கெட் பஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் எல்லா ஏரியாஸ்க்குமே வந்து பஸ்லாம் போகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டே அப்படின்னால நான் vlog வந்து ரொம்ப பண்ண முடியல. பட் போக போக நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஷாப் லைக் டெஸ்கோவில் தனியாக, அல்டி அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாப் அண்ட் ஏரியாலாம் நான் தனியாக வந்து vlog பண்ணுறேன். அண்ட் அது போக ஹவுஸ்லாம் வந்து இன்னும் ஃபுல்லாக செட் பண்ணலை, எல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஸோ வீடெலாம் வந்து ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் நான் ஹோம் டூர் எல்லாமே வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகே, இப்போ நம்ம சிட்டி சென்டர்லேருந்து பியூமார்ட் வந்தாச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்கோ காமிச்சேன் இல்லையா, ஸோ அங்கே வந்திருக்கோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அண்ட் உள்ளாரையும் வந்து என்னால் அவ்வளோவா vlog எடுக்க முடியல, ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுல பிஸி ஆகிட்டனால எனக்கு இதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ். நம்ம ஊர்லலாம் இப்பெல்லாம் சத்தியமாக பார்க்கவே முடியாது. பட் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து வச்சுருக்காங்க. அந்த கலெக்ஷன்ஸ் அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கனாலும் தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா லிக்கர்ஸ்லாம் வந்து இங்கே சீப்பான ஒரு ரேட்டில் தான் இருக்குது. ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் டே இன் லெஸ்டர் சிட்டி வந்து நல்லா போச்சு. அண்ட் ஆல்சோ எங்களோட அனிவர்சரியும் கூட, அது 5th இயர் அனிவர்சரி, எங்களுக்கு 5th இயர் வெட்டிங் அனிவர்சரி. ஒரு மாதிரி இந்த வருஷமும் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போச்சு. ஷாப்பிங் அண்ட் அலையிறது அந்த மாதிரியே போச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷனாக இருந்தது. இப்போ நம்ம திங்ஸ்லாம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். until then bye, take care.